உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தாய் வழியில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனை இருந்திருக்கும், அதை சுபம் பண்ணி கொடுப்பார். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா அது பிரச்சனை பண்ணி கொடுப்பார். ஒன்று பாசிட்டிவ் பண்ணுவார், இல்லை மைனஸ் பண்ணுவார். ஒன்று தாயோட ஹெல்த்தில் கை வைப்பார். உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துலையும் கை வைப்பார். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் வேணும். இப்போ தான் நமக்கு மாற்றணும்னு தோணும். ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருப்போம், இல்லை என்னோட ஃப்ரெண்டு இந்த கலர் கார் வச்சுருக்கா, நம்மளும் இந்த கலர் கார் வாங்கலாம்னு தோணும். இதெல்லாம் கவனம் வேணும். சனி பகவான் இருக்கும்போது எந்த நன்மையுமே நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ எந்தெல்லாம் நல்லது நினச்சோ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். பின்னாடி 1.5 இயர்ஸில் அதை கை வச்சிருவாரு. விருச்சிக ராசி மேம், இந்த விருச்சிக ராசிக்கு வந்து சனி பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும், சனி பகவான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போறாருன்றதை சொல்லலாமா? அனைத்து விஷயமும் சுபமாக சிலது வந்து என்னெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு அதெல்லாம் சுபமாக பண்ணி கொடுப்பாரு. என்னெல்லாம் பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழியில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனை இருந்திருக்கும், அதை சுபம் பண்ணி கொடுப்பாரு. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா அது பிரச்சனை பண்ணி கொடுப்பார். ஒன்று பாசிட்டிவ் பண்ணுவார், இல்லை மைனஸ் பண்ணுவார். ஒன்று தாயோட ஹெல்த்தில் கை வைப்பார். உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துலையும் கை வைப்பார். சுகம்னா என்ன? நமக்கு வந்து வீடு, ஒரு வீட்டில் நீங்கள் வந்து நம்ம நல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கணும், எங்கே வரும்? வீட்டுக்கு தான் வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கை வைப்பார். ஓகே. ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்காது. ரெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்ட்டில் இருக்கீங்கன்னா, வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு நல்லதாக அமையாது. ஸோ இல்லை அது இல்லை ஓன் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியாமல் அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழலாம் வரும். ஸோ சுகமான 4ஆம் இடத்தை என்னவோ அதெல்லாம் கை வைப்பார். நல்ல ஒரு தூக்கத்தை ஒரு ரிலாக்ஸாக விட மாட்டார். அப்புறம் தாயோட ஹெல்த்தில் கை வைப்பார். அப்புறம் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் வேணும். இப்போ தான் நமக்கு மாற்றணும்னு தோணும். ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருப்போம், இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இந்த கலர் கார் வச்சுருக்கா, நம்மளும் இந்த கலர் கார் வாங்கலாம்னு தோணும். இதெல்லாம் கவனம் வேணும். அதாவது நமக்கு எது தேவையோ அதை தேவையறிந்து செஞ்சுக்குங்க. தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்போ நமக்கு வீடு வேணுமா, வீடு முதல்ல பாருங்கள், கார் வேண்டாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், காரை தான் முதல்ல வாங்கணும்னு யோசிப்போம். புரியுதுங்களா? அதிலெல்லாம் மட்டும் வேண்டாம். வீண் விரைத்தை விட்டுருங்க, இல்லை ஏமாற்றத்தை பட்டுருவீங்க, ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே மேம். ஓகே, நல்ல விஷயமே இல்லையா? இல்லை, இது ஏன்னா அஷ்டாத்தம சனி போகுதுப்பா உங்களுக்கு. அர்த்தாத்தம சனி போகுது மேம். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சனி பகவான் நிறைய விஷயத்தில் கை வைப்பார்னு சொல்லிட்டீங்க. நம்ம வந்து விருச்சிகத்துக்கு ஒரு பயம் இருக்குது. ஐயோ, அப்போ நம்ம சனி பகவான் இருக்கும்போது எந்த நன்மையுமே நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன் கேள்வி அப்படி ஏன் வருது அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ எந்தெல்லாம் நல்லது நினச்சோ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். ஓகே. பின்னாடி 1.5 இயர்ஸில் அதை கை வச்சிருவாரு. இல்லை எதுவுமே நடக்கலை, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னா திரும்பி 1.5 இயர்ஸில் நமக்கு அதை கை வைக்க போகிறாருன்னு நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன்னா விருச்சிகத்துக்கு மைண்டில் வச்சுக்கணும், அர்த்தாத்தம சனி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சனி நமக்கு என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய சில சுகமான விஷயங்களை கை வைக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவின்னா அந்த இடத்துல உங்களுக்கான பாசத்தை ஏமாற்றத்தை கொடுக்கும். காதல்னால் கண்டிப்பாக காதல் பிரேக்கப் ஆகிடும். பிரேக்கப்பில் ஏமாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றத்தை கொடுக்கறது காத்துட்ருக்கும். அதை மட்டும் கவனம் வேணும். விருச்சிகத்தில் நமக்கு வந்து விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அனுஷம் இருக்கும், கேட்டே இருக்கும். இப்போ அனுஷம்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்துலேயே தான் இருப்பார், சனி பகவானோட நட்சத்திரம் தான். இருந்தாலும் இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ரிசர்ச் ரீதியாக படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பிஜி பண்ணுறவங்க, ஃபாரின் பே பண்ணுறவங்களாம் அது சூப்பராக இருக்கும். ஃபாரினுக்குலாம் நல்லாவே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக விருச்சிகம் சூப்பராக இருக்கும், போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி குரு பயிற்சி விருச்சிகத்துக்கு சூப்பராக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து நம்ம விருச்சிகத்தை தான் சொல்லியிருக்கோம். நல்ல குருவோட பார்வை 5ஆம் பார்வையாக பாடுறதுனால சூப்பராக இருக்கும். ஃபாரின் போகிறீங்களா போயிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 இயர் சனி பகவான் ஒன்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் தான் நம்ம கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார். ஸோ இந்த 1 இயர் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அங்கே ஃபாரின் போயிட்டு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்களா, தேடிக்குங்க. ஓகே. இல்லை இங்கேயே ஒரு இடத்துல ஒரு நல்லா செட்டில் ஆகி ஒரு ஜாப்பில் உட்கார போகிறீங்கன்னா உட்காந்துக்குங்க. இல்லை நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலும் அஸ்திவாரம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் எல்லாமே இந்த 1 இயர் அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி வரைக்கும் நல்லாவே இருக்கும், போயிடலாம். முன்னாடி பின்னாடி போகிறதெல்லாம் கூட பெருசாக பாதிக்க இருக்காது. இதில் கேட்டையில் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கவனம் இருக்குது. ஏன்னா அகெயின்
நான் உங்களுக்கு மிதுனத்தில் என்ன சொன்னேன், புதன் ப்ளஸ் சனி வருவாருன்னு சொன்னேன்னா, இங்கேயும் அதே மாதிரி தான். கேட்டை நட்சத்திரோட அதிபதி புதன் பகவான். புதன் ப்ளஸ் சனி வரும்போது தான் நம்மளோட பேசக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஓகே. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய கம்யூனிகேஷனாலே வேலையில் கை வைக்கும், நம்மளுடைய வீட்டில் கை வைக்கும், நம்மளுடைய லவ்வர்ஸில் லவ் பண்ணுறவங்களாம் அதில் கை வைக்கும், நட்பு வட்டாரத்தில் கை வைக்கும். இதெல்லாமே தொந்தரவு கொடுக்கும். அதில் கவனம் வேணும். ஓகே மேம். இப்போ வந்து விருச்சிகம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் சொல்லுவீங்க? தாய் வழி உறவுகளோட கவனம் வேணும். ஓகே. தாய் வழி உறவுகளோட, தாய் இல்லைனாலும் பரவாயில்ல, தாய் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உறவுகளுக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். பேசும்போதாகட்டும், ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலே ஆகட்டும், இல்லை எந்த ஒரு இதுலேயும் கவனம் வேணும். அதே மாதிரி தாய் வழி சொத்து பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லை அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தவங்க கூட இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதில் கவனம் வேணும். ஓகே மேம். ஓகே. விருச்சிக ராசி வந்து இந்த டைமில் வந்து சனி பயிற்சி டைமில் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கேஷை வச்சோ இல்லை வந்து கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அதான் சொன்னேன், ஜூன் 2க்கு மேலே ஆரம்பிக்கலாம். அந்த எல்லாமே அஸ்திவாரம் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் குரு பகவான் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு தான் 5ஆம் பார்வையை உங்கள் வீட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாரு. ஓகே. முதல் பார்வை 5ல் தான் விழும்போது சுபிட்சமான பார்வை, பூர்வ புண்ணிய பார்வை, உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். 5ன்றத கூடிய புண்ணிய மனசு. எவ்வளோ மனசால் நீங்கள் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே குருவோட பார்வை படமும் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ உங்கள் மனசார நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் ஒரு க்ரியேட்டிவ் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுலேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் ஒரு பேஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த 1.5 இயர்ஸ்க்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்ற இறக்கமா இருக்கும். அப்போ நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகே. சூப்பர் மேம். இப்போ விருச்சிகம் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் எது? சூரிய நமஸ்காரம். எல்லாருக்கும் சொல்ல மாதிரி முதல்ல சூரிய நமஸ்காரம், அதுக்கப்புறம் தானம் தர்மம், அதற்கப்புறம் இவங்க பௌர்ணமி தினத்தன்று தாயாரோட வழிபாடு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச மௌன விரதம் இருங்க. இல்லை அப்படின்னா தாயார் மீன்ஸ் நம்மளுடைய அம்பாள். இங்கே காளிக்கு அம்பாள் இருக்காங்க, இல்லை பிரத்திங்கா காளி இருக்காங்க, இல்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் வேணாலும் வழிபாடு எடுத்துகிட்டு ஈவினிங் ஏதாவது ஒரு இனிப்பு தானம் கொடுத்துட்டு முடிங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு முதல்ல அமைதியாக இருக்கும், சஞ்சலப்படாது. மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா புத்தியும் தெளிவாக இருக்கும். சூப்பராக இந்த நம்ம குரு பயிற்சியும் கடந்துடலாம், சனி பயிற்சியும் கடந்துடலாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.